ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ரசம் இப்படி தான் வைப்பேன். இது என்னோட ஸ்டைல். அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. நான் கடுகு எப்போவுமே கொஞ்சம் வந்து அதிகமாக தான் சேர்ப்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிடுவீங்களோ அது அளவுக்கு நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுமே வந்து பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கிட்டு அது வதங்கின உடனே தக்காளி பழம் வந்து 1 இல்லைனா 2, நிறைய ரசம் வைக்கிறீங்கன்னா 2, தக்காளி ரசம்னா கன்ஃபார்மாக நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுமே ஆச்சி ரசப்பொடி, இது வந்து கடையில் கிடைக்கும் ரசப்பொடி, இது வந்து நான் சேர்த்துக்கிறேன். சில பேர் இது வந்து சேர்க்க மாட்டாங்க, சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லைட்டாக ஒரு வாசத்துக்காக தான். அப்புறம் வந்து நான் இப்போ என்ன சேர்த்தேன்னா நல்ல மிளகு, பூண்டு, வத்தல் 3ஐயும் அரைச்சி மிக்சியில் கொரன்னு அரைச்சி அதை தான் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அது லைட்டாக வேகணும் பார்த்தீங்களா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை மசித்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி நல்லா அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமே வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் ஹெவியாகவே புளி கரைச்சி ஊற்றுறேன். ஏன்னா ரசம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஹெவியாக வந்து புளி கரைச்சி ஊற்றுறேன். புளி கரைச்சி ஊற்றுனதுமே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி, நீங்கள் அந்த புளிப்புக்கு தேவையான தண்ணி வந்து நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 செம்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் பொங்கி வரட்டும். அந்த தண்ணி கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப கொதிக்க கூட, பொங்கி வந்தோடனே மல்லி இலை தூவி ஃபைனலாக நாங்கள் வந்து இறக்கிக்கிறோம். ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.